இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அவன் இங்க வந்து மாட்டிக்கிட்டானா பெரிய பிளண்டர் ஆயிடும். நானும் மாட்டிப்பேன், என் கூட நீயும் மாட்டிப்ப. சரி வேண்டான்னு சொல்லு. ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிடுச்சு, அவன் கண்டிப்பா இங்க வருவான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வளர்க்குற நாய் நான் என்ன சொன்னாலும் வாலாட்டுவான். அவன் வரமாட்டான். சரி ட்ரை பண்ணிக்கோ. என்ன பார்க்கணும் ஆசைப்படுறாங்களா? மோனிகா டார்லிங், நான் ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கேன். ஷட் அப். உன் ஆம்பளத்தனத்தை தூக்கி குப்பையில போடு. மலிஷ்கா, மலிஷ்கா, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. இப்ப நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுக்கோ. முன்னாடி தானே உன் ஃப்ரெண்டு சொன்னா, அதுக்காக தான் நான் நேர்ல வரேன். ஆனா நான் வேண்டான்னு சொன்னா நீ வரக்கூடாது. சரி வரல, முதல்ல போனை வை. நீயே சொல்லு, ஒரு ஆம்பளைய பார்த்து ஆம்பளை இல்லைன்னு சொன்னா கோவம் வராதா என்ன? இத பாரு, நான் வரதான் போறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவனும் தடுக்க முடியாது இந்த பல்வீந்தரை. முதல்ல போனை வை, கிளம்பு. நீ என்ன பண்ணா? Told you, எங்க வலிக்குமோ அந்த இடத்தை தான் டச் பண்ணணும். அவன் கண்டிப்பா இங்க வருவான். ஐயோ, அவன் இங்க வந்து மாட்டினான்னு வை, நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். மறந்துரு. Forget all of this. Focus. உனக்கு ரிஷி வேணும், நீ ரிஷி அடையணும். அத பத்தி மட்டும் யோசி போதும். அதுல ஃபோக்கஸ் பண்ணு. சத்தியமா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் மாட்ட போறேன். By the way, வாஷ்ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. ஓகே. இவ மண்டையில என்ன ஓடுதுன்னே தெரியல. இவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாலாம். ஆனா இவ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. வாட் சோனல், நான் ஒன்னு சொல்லவா? நீ ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க. பல்வேந்திர இங்க கூப்பிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ண? இங்க பாரு, நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? என்ன ஆகும்? மாட்டிப்பான் தானே? மாட்டினா மாட்டிட்டு போகட்டும், நீ ஏன் பயப்படுற? இல்ல, அவன் மாட்டிக்கிட்டா அவன் ஏன் பேரை சொல்லுவானே. இங்க பாரு மலிஷ்கா, நான் அவனை இன்வால்வ் பண்ணாதன்னு முதல்லயே சொன்ன, நீ தான் பண்ண. Anyway, forget it. நீ ரிலாக்ஸ் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச அந்த கழுதை கண்டிப்பா வராது. உனக்கு இன்னும் அவனை தெரியாது. என்ன பேசுற? உன் கண்ணுக்கு அவன் தெரியறானா? அவன் வரமாட்டான். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண, ஓகே? யூ, நீ வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க பேச்ச கேக்குறியா? உள்ள போய் உன் வேலையை பாரு. இங்க தானே வேலை இருக்கு, உள்ள போய் டிஃபன் பண்ணுமா என்ன? இப்ப இவன் என்ன பண்றான்? ஹலோ பால்வேந்தர், எப்படி இருக்க? அழகா இருக்கனா? நீ சொன்ன மாதிரி ஆம்பளத்தனத்தை காட்டவா? இது போதும். இதுக்கு மேல நான் எந்த ஆம்பளத்தனத்தையும் பார்க்க விருப்பப்படல. முடிஞ்சுதா? பாத்துட்டியா? பேசிட்டியா? பார்க்க ரசகுல்லா மாதிரி இருக்கா? பணமும் நிறைய இருக்கும்ல. உன் ஃப்ரெண்டு கிட்ட கேளு. இப்ப நான் எதுக்கு போனோம்? 25 கிலோமீட்டர் பைக்ல வந்தனே, திரும்பி சும்மா போறதுக்கா? இதுக்கு அதான் சொல்றல, நீ ஆம்பளனே எனக்கு புரிஞ்சிடுச்சு. சோ கிளம்பு முதல்ல. இத பாரு மோனிகா டார்லிங், சோனலோ சுண்டலோ, ஆனா உன்னை போன்ல பார்த்ததை விட நேர்ல பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா செம்மையா இருக்க. சரி, நானும் வந்துட்டேன். என்னோட அழகான முகத்தை பாக்குறதுக்காக தானே கூப்பிட்ட. இப்ப சொல்லு, ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சொல்லு. என் லட்சுமிக்கு நான் வேணாமா, இவளுக்கு நான் வேணாமா? நீ என்ன சொல்றன்னு சொல்ல. என்ன கொடைதா? பல்வீந்தரை யாராவது கடிச்சா அவன் திருப்பி கடிச்சா தாங்க மாட்டாங்க. என்ன பகச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். சரி, என்ன கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு. உன்னோட தகுதியை காட்ட தான் உன்னை கூப்பிட்டேன். நான் கவனிக்க மாட்டேன், ரிஷி கவனிப்பான். அவன் வந்துகிட்டே இருக்கான். எதுக்கு ரிஷியை கூப்பிட்டீங்க? ரிஷி எதுக்கு இங்க வரா? ஒன்னா சேர்த்து வைக்க போறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்த உடனே அவன் கிட்டே கேட்டுக்கோ. கிழிஞ்ச பேண்ட் போடும் போதே நினைச்சேன், இவளுக்கு என்ன புத்தி கிட்ட கெட்டு போச்சா என்ன? ரிஷி எதுக்கு கூப்பிட்டுருக்கா? இப்ப எதுக்கு ரிஷியை கூப்பிட்ட? நீ என்ன மாட்டி விட கூப்பிட்டீங்களா? எதுக்கு நான் அவகிட்ட கேளு. நீ ரிஷிக்காக வெயிட் பண்ண போறியா? நான் கிளம்புறேன். மேடம், ஒரு நிமிஷம் நில்லு. இங்க இருந்தா எனக்கு தான் டேஞ்சர். உனக்கு என்ன பைத்தியமா? நீ ஏன் ரிஷியை கூப்பிட்டுருக்க? உனக்கு என்ன வேணும்? எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னேன். இப்ப இவனை கூப்பிடுற. இவனை ரிஷி கிட்ட மாட்டி விட்டுட்டு என்னையும் மாட்டி விட போறியா? நீ என்ன நினைக்கிற? லக்ஷ்மி, டின்னர் ரெடியா இருக்கா? அத்தை, எல்லாமே ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துடுறேன். வேண்டாம் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வந்ததுல இருந்து நான் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கேன். இப்ப நான் ஒரு வருஷத்துக்கு டயட்டிங் இருந்தே ஆகணும். அட, எதுக்கு நீங்க இப்படி பேசுறீங்க?
அம்மா பொண்ணு வீட்டுக்கு வந்தா பொண்ணு அம்மாவை நல்லா பாத்துக்கணும்ல. பெண்களுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது. அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு கவனிக்கலாம் முடியாது. சோ நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்ததுனால டயட்டிங் எல்லாம் மறந்துடுங்க. ஆனா இந்தியாவுல பொண்ணோட வீட்ல தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. ஒரு அம்மா தம் பொண்ண வயித்துல இருந்து பெத்தெடுக்கும் போது அவ அடுத்த வீட்டுக்கு போவான்னு சொல்லி அம்மா அன்பை காட்ட மாட்டாங்களா என்ன? அவ இன்னொருத்தர் வீட்டுக்கு போவான்னு நினைச்சு பொண்ணை ஒதுக்கி வைப்பாங்களா என்ன? அப்படிலாம் இல்ல தானே. எனக்கு தெரிஞ்சு நாம தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் மாத்திக்கணும். சொல்ல போனா பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அப்ப அந்த பொண்ணு தான் தன்னுடைய அம்மா அப்பாவை பார்த்து நான் இப்ப மாமியார் வீட்டுக்கு போறேன், ஆனா அதுவும் உங்க வீடுதான்னு சொல்லணும். அதனால இப்ப உங்களுக்கு ஒரு வீடு இல்ல 2 வீடு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதான் சரி. அப்பதான் பொண்ணு மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருப்பா. பெண்ணோட அம்மா அப்பாவும் அடிக்கடி இங்க வந்துட்டு போவாங்க. இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் வரணும். இதுதான் என்னோட ஆசையும். இந்த மாதிரி எண்ணம் இருக்கிற பொண்ணு எல்லா அப்பா அம்மாவுக்கும் கிடைக்கணும். சரிதானே? சரியா சொன்னீங்க. ஐ மீன் டு சே எல்லா குழந்தைங்களும் தன்னோட அம்மா அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணும். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும். அது சரி. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா அந்த பொண்ணுக்கும் அதுக்கான தகுதி இருக்கணும். இப்பெல்லாம் சில பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வரும்போதே 2 பிரிச்சிடுறாங்க. குடும்ப பேரையே கெடுத்துடுறாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் சரியான பாடம் கத்து கொடுக்கணும்ல. சில மாமனார் மாமியாரும் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மருமக தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வா. ஆனா எல்லார்கிட்டயும் அவ திட்டு வாங்கிக்கிட்டு இருப்பா. எல்லா வித கஷ்டங்களையும் அவ அனுபவிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரியான மாமனாரும் மாமியாரும் பாடத்தை கத்துக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி பாட்டி. அம்மா அப்பாக்கு இந்த மாதிரி பாடம் எடுத்தே ஆகணும். பாவம் மருமக தனியா இருப்பாங்க. புது வீடு, புது மெம்பர்ஸ், எல்லாமே புதுசு இல்ல ப்ரோ? எக்ஸாக்ட்லி. அண்ட் ஐ திங்க் அந்த மாதிரி இடத்துல பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் சரியான பொசிஷன்ல இருக்கணும். பையன் எப்பவுமே வைஃப்க்கு சப்போர்ட்டா நின்னா அப்ப பொண்ணு எப்பவும் பயப்பட மாட்டா. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்புறம் நம்பிக்கையும் வளரும். எவென்ச்சுவலி எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடும். ரிஷி ப்ரோ, அன்பு ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் மீதி வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சுட்டா ஐ எம் ஷூர் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. இல்லையா நீலம்? இல்ல கரிஷ்மா? சரியா சொன்ன. சூப்பர்ப்பா. லிட் மீன்ஸ் லக்ஷ்மி என்ன சொன்னாலோ அது சத்தியம். ஆஃப் கோர்ஸ். மை அண்ணி இஸ் ஆல்வேஸ் ரைட். இல்லையா அண்ணி? அத நான் பாக்குறேனே, புரிஞ்சுக்கவும் செய்யறேன். ஆன்ட்டி உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் லக்ஷ்மி? சர்ப்ரைஸ வெளியில சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்? வந்தாச்சு உங்களோட சர்ப்ரைஸ்.